ஒரு முன்கோபக்கார பையன் இருந்தான். அடிக்கடி அவனுக்கு கோபம் வரும். கோபம் வந்தால் வாய்க்கு வந்தபடி வயது வரம்பில்லாமல் எல்லோரையும் பேசிவிடுவான். பின்னர் அவர்களிடம் வருத்தப்படுவான். நாளடைவில் இதனாலேயே அவனை பலருக்கு பிடிக்காமல் போனது. அவனை எல்லோரும் தவிர்க்க ஆரம்பித்தார்கள். பையனுக்கு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தோன்றினாலும் எப்படி என்றுதான் தெரியவில்லை. அவனுடைய அப்பா பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு ஒரு நாள் அவனிடம் ஒரு வாளி நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்தார். ஒவ்வொரு முறை ஆத்திரப்படும் போதும் சம்பந்தப்பட்டவர்களை திட்டுவதை தவிர்த்துவிட்டு வீட்டுக்கு பின்னால் உள்ள மரவேலியில் ஒரு ஆணியை ஆத்திரம் தீரும் வரை அரைந்து ஏற்றிவிடும்படி அறிவுறுத்தினார். முதல் நாள் வேலியில் சுமார் 50 ஆணிகளை அரைந்து ஏற்றினான். நாட்கள் செல்ல செல்ல அவனை கோபமூட்டுபவர்கள் முன் வன்மையாக பேசுவதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். கோபம் வந்தால்தான் உடமை ஆணி அடிக்கப் போக வேண்டுமே. நாளடைவில் கோபவெறி குறைந்து போய் வேலியில் ஆணி அறைவது குறையத் தொடங்கியது. சில நாட்களில் வேலியில் ஆணி அடிக்க வேண்டிய தேவையே அவனுக்கு இருக்கவில்லை. அப்பாவிடம் போய் விவரத்தைச் சொன்னான். அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவனிடம் ஒரு ஆணி பிடுங்கும் கருவியை கொடுத்து வேலியில் அவன் அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கச் சொன்னார். எல்லா ஆணியும் பிடுங்கிய பிறகு பிடுங்கிய இடத்திலிருந்த வடுக்களை மகனுக்கு காட்டி, கோபம் வந்தால் அறிவிழந்து சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இந்த ஆணியைப் போலதான். ஆணியை பிடுங்குவது போல் நீ பேசியதற்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்தச் சொல் தைத்த இடத்தில் உள்ள வடு இந்த ஆணி ஏற்படுத்திய வடுவைப் போலவே மறைவது மிக கடினம் என்று அவனுக்கு எடுத்துக் கூறினார். மகனும் கருத்தை நன்றாக உணர்ந்து ஊர் போற்றும் வகையில் வளர்ந்தான்.